எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எல்பிஜி அந்த சிலிண்டர் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2025ல் வந்து ரூ. 50 வந்து ஏற்றப்பட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டொமஸ்டிக் குக்கிங் கேஸ் வந்து இப்போது காஸ்ட்லியர் ஆகுது, ரூ. 60 பண்ண போகிறாங்க ஒரு சிலிண்டருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரம் சாட்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கமர்ஷியல் அந்த எல்பிஜி அந்த இதெல்லாம் வந்து ரூ. 114.50 அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஏற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ப்ரெஷர் இருக்குல்ல அந்த குளோபல் எனர்ஜி மார்க்கெட்ஸில் அதன் காரணமாகவும், அப்புறம் வந்து இந்த காஸ்ட் வந்து இந்த மிலிட்ரி ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நடக்குதுல்ல வெஸ்ட் ஏஷியாவில், அதனாலேயும் வந்து இந்த காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எப்படியும் அந்த இந்த திரும்பி வந்து அந்த ரீட்டைல் ப்ரைஸ் அந்த பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு வந்து அந்த ரிவிஷன் அந்த இது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆயில் மார்க்கெட்ஸில் வந்து அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவையான அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் 14.2 கேஜி டொமஸ்டிக் எல்பிஜி சிலிண்டர் இப்போ வந்து ₹913 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த ப்ரைஸ் ஆஃப் அந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19 கேஜியோடது அது வந்து ₹1,883 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா பெனிஃபிஷியரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதம மந்திரியோட அந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அதில் வந்து ₹300 வந்து மானியமாக வாங்கிக்கிறாங்களோ டைரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ வந்து ஹோட்டல்ஸ் அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மந்த்லி பேஸில் வந்து அது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த இது நடக்கிறனால, அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கிறனால ஃபியூவல் காஸ்ட்டெல்லாம் வந்து ஏறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷிப்பிங் வந்து வர்றது கம்மியாகுது அப்படிங்கும்போது வந்து இங்கே கம்மியாகும்போது விலை ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே வந்து ப்ரைஸ் ஹைக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்வோக் பண்ணியிருந்திருக்காங்க. எமர்ஜென்சி வந்து பவர்ஸ் அண்டர் எமர்ஜென்சி கமோடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த இதில் ஆஃப் 1955. அதுவும் இல்லாமல் வந்து ரீஃபைனர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதாவது ப்ரொடக்ஷனை வந்து ஆஃப் எல்பிஜி அந்த இதை வந்து கேஸோடதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்காக. இது வந்து ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து விலை ஜாஸ்தி ஆகும்போது வந்து நம்மளுக்கும் விலை வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுமே வந்து வீட்டில் கேஸு அதெல்லாம் வந்து தேவையில்லாத கேஸை வந்து வீணடிக்கிறது, அப்போ அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஆன் பண்ணி விட்டு போயிடுறது, அப்புறம் வந்து தேவையில்லாமல் அதை வந்து கொதிக்க விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இப்போ எல்லாமே ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ ஹோட்டல்ஸ்லலாம் வந்து இனியும் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிருக்கிறனால ப்ரைஸை ஹைக் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயுமே வந்து குக் பண்ணுறது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணுறது அந்த ஜாஸ்தி டைம் எது எடுத்துக்குதோ அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது, நம்மளுக்கு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து மேனேஜபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.